Hello friends, welcome to my channel. எல்லாருக்குமே வணக்கம். I am அம்மு. காலையில் எந்த வேலை என்ன இருந்தாலும் சரி ஒரு கப் காஃபி குடித்தாதான் எனக்கு அந்த டேவே ஸ்டார்ட் ஆகும். ஒரு நாள் காலையில் ஸ்கிப் பண்ணாலுமே ஹெட்டேக்காகவே இருக்கும். அது சின்ன வயசுலேருந்தே பழகிடுச்சு. காலையில் காஃபி குடித்தாதான் அந்த டேவே நல்லாவே ஸ்டார்ட் ஆகும். காஃபியுமே எனக்கு நல்லா இனிப்பாக இருந்தாலே பிடிக்காது, லைட்டாக கொஞ்சம் கசப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். எப்போவுமே பசங்க எந்திரிக்கிற டைமில் தான் எந்திரிப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். பசங்களுக்குமே பால் ரெடி பண்ணி ஆற வச்சுட்டேன். பசங்களுமே எந்திரிச்சிட்டாங்க. பால் எப்பயுமே வைக்கிற இடத்துல இருக்கும், அதனால் அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பனானா பேன் கேக் தான். நான் செவ்வாழை பழத்தில் தான் எப்பயுமே பேன் கேக் செய்வேன். ஏன்னா இதில் தான் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சுகர் ஹனி எதுவுமே சேர்க்க தேவையில்ல, இதிலே நேச்சுரலாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மற்ற பனானாலையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்ததே கிடையாது. பசங்களுக்குமே இதில் செஞ்சால் தான் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. என் பசங்க கிட்டத்தட்ட 1 இயர்லேருந்து இப்போ 3 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸாகவே இந்த பேன் கேக்ஸ் விரும்பி சாப்பிட்றாங்க. இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 பனானா எடுத்திங்கன்னா 1 எக்கு போட்டுக்கணும். அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மைதா மாவும் சேர்த்துக்கலாம். நான் கிட்ஸ் இருக்கிறதுனால சரி அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். மைதா மாவு போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும், நல்லா புஸ் புஸ்ன்னு வரும். நல்லா நெய்யை ஊற்றி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தான் சுடணும். கிட்டத்தட்ட 2 பனானாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 பேன் கேக் கிட்ட வரும். குட்டி குட்டியாக ஊற்றணும், பெருசாகவும் ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம், அதனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக தான் திருப்பி இதை சுட்டு எடுக்கணும். இந்த வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணுறது நீங்கள் மிக்சிலையுமே அரைச்சி செய்யலாம். அது நல்லா ஒன்றுமே பேக்கரியில் இருக்கிற மாரி பன்னு மாரி சாஃப்டாக இருக்கும். இது கிட்ஸுன்றதுனால கையிலே அப்படியே ஹோம்மேடாக செய்கிற மாரி செஞ்சுட்டேன். பசங்களுக்கு நான் எப்பயுமே சீரக தண்ணி இல்லை ஓமம் தண்ணியை தான் கொடுப்பேன். இதை நான் வீட்டிலே ரெடி பண்ணிவிடுவேன், காலையிலே ரெடி பண்ணி வச்சுருவேன். பசங்களுக்கெலாம் சாப்பாடு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு தான். ப்ரெட்டு எப்போயாச்சும் சாப்பிடுவேன். அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜாம் காண்டி தான். எனக்கு ஸ்ட்ராபெரி ஜாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புதுசாக அது நான் ஃபேர் ப்ரைஸில் கண்டுபிடிச்சேன். இந்த ஜாமுக்காகவே நான் ப்ரெட்டு அடிக்கடிக்கு வாங்கி சாப்பிட்றேன். இப்போல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜாம் கிடச்சிதுன்னா. ஃபார்ம்லலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஜாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு இந்த ஜாமோடைய டேஸ்ட்டு இருக்கும். இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியலும் கிளி மிளகாய் சாம்பாரும் தான். இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சிட்டேன், எல்லாம் ஈஸியான வேலை தான். கோவக்காயை ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லுத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு உப்பு, மஞ்சள், குழம்பு மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். சாம்பாருமே ரெடி ஆகிடுச்சு, அதை தாளித்து கொட்டிட்டேன். இது கிளி மிளகாய் சாம்பார் சிம்பிளாகவே செஞ்சுட்டேன் இன்றைக்கி. கோவக்காய் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம், கருவேப்பிலாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மேக்னேட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயும் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன். நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நான் இந்த தடவை போடலை. இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை, அந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா ட்ரையாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான்.
எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி பசங்களுக்கு மேங்கோனா ரொம்ப பிடிக்கும். மேங்கோ தாங்கன்னு ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி சொல்லிட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஒரு சில பொருள்லாம் வாங்க வேண்டி இருந்தது. அதனால் கீழே உள்ள கடைக்கு வந்து போயிருந்தேன். ஒரு சில செடிலாம் வந்து நட வேண்டி இருந்தது. மண்ணெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஜாடி தான் இல்லை, அதனாலே ரொம்ப நாள் தள்ளி போயிருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஜாடியுமே வாங்கிட்டேன். பிளாஸ்டிக் ஜாடி தான். 2 ஜாடி வாங்கிட்டேன். தண்ணி ஊற்றுறதுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதை வாங்கிட்டு போயிருந்தேன்னா பசங்க வந்து சண்டை போட்டே உடச்சிருவானுங்க. அதனால் எடுத்த இடத்துல வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் எப்படி 90s கிட்ஸ்க்கு பாரம்பரிய விளையாட்டு பொருளோ அதேமாதிரி இந்த ஊர் பசங்களுக்கு இருக்குது. அதேமாதிரியே தான் இருக்குது. என்ன கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஆனால் அச்சசல் அதே பொருள் தாங்க இங்கேயும் இருக்குது. சேம் பம்பரம் எல்லாமே அதேமாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் தான் நான் வாங்கின பொருள். பூ வாங்கியிருந்தேன். இது வந்து ஃப்ரூட்ஸ்லாம் ஷேப் பண்ணுறது. ஜாடி 2 வாங்கியிருந்தேன். மோல்டுமே வாங்கியிருந்தேன். பசங்களாம் சாப்பிட்டு தூங்குகிற நேரமாக பார்த்து தான் இந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் என்னால் நிம்மதியாக செய்ய முடியும். இல்லைன்னா பசங்க வந்து மண்ணில் போட்டு கையை போட்டு அதுவே ஒரு டென்ஷனாக இருக்கும். ரிலாக்ஸாக நான் வந்து என்னோடய டேன்ற மாரி அழகாக செடியை நட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய செடி வளர்ப்பேன். எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பின்னாடி தோட்டம் இருக்கும். ஃபுல்லாக என்னென்னமோ வச்சுருப்பேன். பால்சம் பூ, செம்பருத்தி பூ, கோவக்காய், நிறையா பிளான்ட்ஸ்லாம் வச்சுருப்பேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செடி வைக்கிறதுக்கே இடம் இல்லை. செடி வச்சாலுமே அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு கொசு இருந்தாலுமே 1000 வெள்ளிக்கு மேலே ஃபைனை போட்டுருவாங்க. பார்த்து வைக்கிற மாரி இருக்கும். இங்கே காய்கறி செடிலாம் அந்தளவுக்கு யாருமே வளர்க்க மாட்டாங்க. முக்கால்வாசி எல்லாமே இன்டோர் பிளான்ட் மாரி தான் வச்சு வளர்ப்பாங்க. தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றாத மாரி. மணி பிளான்ட்டு, ஸ்னேக் பிளான்ட்டு, அந்த சப்பாத்தி செடி அந்த மாதிரி தான் நிறையா பேர் வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயும் கூட, ஈஸியாகவும் இருக்கும். நானுமே இங்கே வந்து ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ கிட்ஸ்லாம் இருக்கிறதுனால சரி சொல்லிட்டு வெத்தலை செடி, கற்பூரவள்ளி, துளசி, ஏன்னா பசங்களுக்கு வந்து கஷாயம்லாம் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் கொடுப்போம். அதனால் அந்த மாதிரி செடி வந்து இப்போ இதுக்கு வச்சுருக்கோம். சரி இப்போ ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால மணி பிளான்ட்டும் பட்ரோஸும் என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ இருக்கிற வீட்டில் வந்து சூரிய வெளிச்சமும் அதிகமாகவே இருக்கிறதுனால செடியுமே நல்லாவே வளர்ந்து வருது. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டிலலாம் வாடகை இருந்தப்போ சூரிய வெளிச்சமே இருக்காது. அதனால் மணி பிளான்ட் மட்டும் வச்சா தான் வளரும். மற்ற செடிலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு வளராது, எல்லாமே காஞ்சி போயிடும். இங்கே செடி வைக்கிறது முக்கியம் இல்லை, அதை நல்லாவே மெயின்டைன் பண்ணணும். முக்கியமாக கொசுவே வரக்கூடாது. அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு ஃப்ளோருக்குமே இங்கே மஸ்கிட்டோ இது செக் பண்ணுறது ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் ஒரு கொசு இருந்தாலுமே எந்த வீட்டிலேருந்து வருதுன்ட்டு வந்து செக் பண்ணிவிட்டு ஃபைனை போட்டு போயிடுவாங்க. அதனால் எப்பயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கணும். எல்லா செடியும் வச்சதுக்கப்புறம் தான் என்னுடைய கார்டனே அப்படியே க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. அதுவும் பட்ரோஸ்லாம் பூத்து அழகாக இருக்குது. இப்போ தான் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.